இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ராமன் லீலா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராமன் லீலா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ கல்யாண வயசு தாண்டியும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நீ போய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனேன்னா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிக்கப் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு நண்பர் ஐடியா கொடுக்குறாரு. இதனாலேயே ஹீரோ ட்ரெயினில் போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஹீரோயினை சந்திக்கிறாரு. சந்தித்து கொஞ்ச நாள்லேயே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் அறிமுகப்படுத்திட்டு பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது, 6 மணிக்கு மேலே நான் வீட்டை விட்டு வரமாட்டேன், எனக்கு நீ டெக்ஸ்ட் பண்ண முடியாது, ஃபோன் கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லுது. அது ஏன் அப்படின்னு தெரிய வரும்போது கதையில் ஒரு மாறுதல் வருது. அது என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு ஃபேண்டசி கதை. கற்பனை கேட்டாத அல்லது நம்ப முடியாத கதையை தான் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப முடியாத கதையை நம்புகிற மாதிரி எடுக்கிறது தானே சினிமா. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், கொஞ்சம் மூளையை செலவு பண்ணணும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி வேலை பார்த்த மாதிரி தெரியல. இதே மாதிரியான ஒரு படம் தான் எஸ்.ஜே. சூர்யா எடுத்த ஒரு நியூன்ற படம். அதுவும் ஒரு கற்பனையான கதை தான். ஆனால் அந்த கதை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலலாம் படத்தில் நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருவாங்க. அதுதான் அந்த படத்துடைய வெற்றி. அப்படியான எந்த வேலையும் செய்யாதனால இந்த படம் நம்மளை சோதனை பண்ணிடுச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து கதை எங்கேயாவது டேக்கப் ஆகிடாதா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதை விட்டுட்டு இவங்க கதையை சுவாரஸ்யப்படுத்துகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கேரக்டர்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு காண்டேற்றிக்கிட்டு இருந்தாங்க. கதை எங்கேயுமே டேக்கப் ஆகலை. மாறா அதில் பாதாளத்துக்கு தான் போச்சு. ஃபேண்டசி கதையெல்லாம் யோசிக்கிறது தப்பு இல்லை. அதுக்கேற்ற கதையையும் திரைக்கதையும் எழுதி நம்ப வைக்கிற மாதிரி படமாக கொடுக்கணும். நம்ப வைக்கிற மாதிரி படமாக கொடுக்க முடியலன்னா படம் பார்க்க போகிறவங்கலாம் கழுத்தறுப்பட்டி சாக வேண்டியதான்.